மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 6 ராசி பார்த்துருந்தோம். அடுத்த ராசி 6 ராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். சார், இந்த 6 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்து சொல்லுங்கள். வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களுக்கும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் கோடான கொடியஸ்லையோ இன்னைக்கு ஆகஸ்ட் என்ன சொல்ல இருப்போம். ஸோ துளாராசி, அது பர்டிகுலர் சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அதே நேரத்தில் அவங்க இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் சரி, விசாக நட்சத்திரம் சரி, சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் சரியில்லை. உடலை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முதுகு, கால் வலி, இல்லை தலைபாரம், எழுத்தில் வந்து சின்ன ப்ராப்ளம் வரும், ஒரு மெடிக்கல் செலவு வரும், இல்லை அவங்க சார்ந்த பிள்ளைகள் இல்லை அவங்க சார்ந்த இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் செலவு வருது நம்ம பார்ப்போம். அதுக்கான வழி இருக்கும். அதே நேரத்தில் பணம் பெருசாக போட வேண்டிய பணம் வராது, லாக் ஆகிடும். சடனாக வேலைகள் வந்து தாமதாக போகும். எதிர்பார்த்த வேலைகள் கிடையாது. ஒரு கல்யாணமோ ஒரு காரியமோ வச்சுருப்பாங்க, அந்த காரியம் தடையாகிடும். அதுக்கான வழிகள் கொடுக்காது. எதிர்பார்த்த வழிகள் இல்லாமல் இருக்கும். செலவுகள் அதிகரிச்சிடும். பணம் பயங்கர விரயமாக இருக்கும். இடம் விற்றதோ அந்த பணம் திரும்பாமல் இருக்கும். அவங்க திரும்பி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் சண்டைகள், வாக்குவாதங்கள் வந்து சரியாகும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். இது வந்து வாய் திறக்காமல் பொறுமையாக வந்து வழி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சிவன் கோயில் போகிறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக இவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும். இந்த ஒரு மாத காலம்தான். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. விருச்சிக ராசி, அதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், அது இல்லாமல் அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே சரியில்லை. பணங்கள் விரயமாகவும், செலவுகள், உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். சூட்டுத்தன்மை, உஷ்ணங்கள் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட தலை பாரங்கள், டயர்டு, அது இல்லாமல் போட்ட பணங்கள் திரும்பாது. பெரிய பணங்கள் லாக்காகவும், கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டது இல்லை பிரச்சனையிலே இருக்க மாதிரியே இருக்கும். தூக்கம் இருக்காது. நைட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இல்லாமல் ஒரு பயம் இருக்கும். போக்குவரத்துக்கான பயம் வந்துடும். உறவு வழியில் சில செலவுகள், அது இல்லாமல் இடங்கள் போட்டது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் எதிர்பார்த்தது பணங்கள், பயணங்கள் போக வேண்டியது, அந்த பயணங்கள் கிடைக்காது. வெளிநாட்டில் போய் அங்கே பயணமாகி அதுக்கான பணம் வர்றது. சில கல்வித்துறையில் புது கல்வி எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த தடைகள் வந்து நிவர்த்தி இல்லாமல் இருக்கும். அது 2 மாத காலத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் செவ்வாய் அங்கே வந்துன்னு இருக்கிறதுனால, இந்த செவ்வாயோட தாக்கங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாபாதிபதி நிறுத்திடுவான், பண வரவை நிறுத்திடுவான், வேலையில் வந்து டீக்ரேட் பண்ணியிருப்பான். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைப்பாங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்காது. எதிர்பார்த்த வேலையை வந்து அப்படியே டீக்ரேட் பண்ணி நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கோ வழி எதுவும் கிடைக்காது. ஸோ இந்த ஒரு மாதம் பர்டிகுலராக இவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. மெயினாக குலதெய்வ வழிபாடு, செவ்வாய், அதாவது அங்காரகனுக்கு விலைக்கேற்றி அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா முருகருக்கு அர்ச்சனை பண்ண செவ்வாய்க்கிழமை ஒரு 4 வாரம் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. ரொம்ப கஷ்டமான டைம். நேரமும் வலுவாக இல்லை. சூரியனும் 10ஆம் இடத்துல வர்றதுனால கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசியில் இருக்கவங்க பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. வேலையில் நல்ல பொசிஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் தான் கண்டிப்பாக உயர்வு இருக்குது. ஊதியம் கிடச்சிரும். எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரும். நமக்காக வந்ததுன்னு நினைப்பாங்க. எதிர்பார்க்காத இடமாற்றம், நல்ல வழி கிடைக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது கல்வி, எதிர்பார்த்த கல்வியும் கிடைக்கும். அது பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குது. போட்ட படங்கள் எடுப்பாங்க. பேப்பர் சம்மந்தப்பட்டது, லேண்ட் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் தொழில் அது சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல வழி வரும். புது வீடு வரும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். திருமண தடைகள் இல்லாமல் திருமணங்கள் வழி வந்துடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வழியும் நல்ல வழியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து குருவை வணங்குறது நல்லது. தட்சிணாமூர்த்தி எல்லாமே 7ஆம் இடத்துல திருமணத்தை வந்து நல்ல காரியமாக நல்ல வழியாக கொடுத்துட்டு போவோம். அது இல்லாமல் சுக்கிர பகவான் வணங்குறது. சுக்கிரன் அங்கே உட்காந்துருக்க அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது. அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது. இன்னும் பணங்கள் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உடல் உபாதைகளோட கொஞ்சம் நோய் குறையும். வெளி பயணங்கள், சில கோயில் பயணங்களாக எடுத்திருக்காங்க. அந்த பயணங்களும் நல்ல வெற்றிகள் கொடுக்கறதுக்கு. மகர ராசி, பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வெற்றி வரும், வாய்ப்புகள் தேடி வரும், நினைக்க காரியங்கள் நடத்தி காட்டுவாங்க. அது இல்லாமல் புது தொழில் அவங்களுக்கு அமைஞ்சிரும். தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும். உடல் உபாதைகள், சின்ன பிரச்சனைகள் வரும். 10ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ செவ்வாய் உட்காந்தா அப்பாவுக்கு உடல் நிதி இல்லை அவங்களுக்கு பிரச்சனைகள், குடும்ப வழியில் பிரச்சனைகள், சில குழப்பங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட சரியாயிடும். சில பயங்கள் வரும், அப்புறம் சரியாயிடும். ஆனால் வெற்றி மேலே வெற்றி வரும். நிறைய வழிகள் கிடைக்கும். அவங்களுக்கு பணமும் குவியும், தங்கமும் வாங்குவாங்க, புது தொழிலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இரும்பு சம்மந்தப்பட்டது, இந்த லாட்ரி கூட சிலது அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பண வழியில் நல்ல வளர்ச்சி வரும். ஸோ போட்ட பணங்கள், இடத்துல போட்ட பணங்கள்லாம் வரும். குழப்பாமல் செயல் வகைகள் வெற்றியை நோக்கி போனால் இந்த வெற்றியை கிடைக்கும். ஆனால் முக்கியமாக முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் இவங்க வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய பலன் காத்திருக்கு.
ஸோ ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு வந்தது பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வலுவாக இல்லை. செலவு மேலே செலவு, கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மனசில் சஞ்சலங்கள் ஏற்பட்டும், நிம்மதி இருக்காது. செலவு அதை அடுக்கிறக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். முதுகுத்தண்டு, வயிறு, இடுப்பு, கண் பார்வை இந்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். உறவு வழியில் செலவுகள் வந்து அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். எதிர்பார்க்காத வழிகள், கணவன் மனைக்குள்ள சண்டைகள் ஏற்படும். மனசில் ஒற்றுமை இருக்காது. அதாவது எல்லாருக்கிட்டையுமே சண்டை, எதிர் வீட்டில் கூட அவங்களுக்கு சண்டை வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகும். அதில் மனசில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அப்புறம் மனசை சஞ்சலப்பட்டு ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். பர்டிகுலராக அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார், அதுவே பிரச்சனை தான். அதில் சூரியன் வரார், அதுவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். மனசு ரொம்ப கவனம் வலுப்படுத்திக்காக. அது எல்லாமே சிவ வழிபாடு. சிவனை வழிபாடு பண்ணாலும் முருகர் வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. 2வது வந்து இவங்க குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் வரும். மீனராசி இந்த பர்டிகுலர் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. சுபகாரியங்கள் நடக்கும், செலவுகள் குறையும். அப்பாடா அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்தோன்னு நினைப்பீங்க. சில கடனை தீர்க்கிறதுக்கான வழி பண்ணுவீங்க. சில விஷயங்களை பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வழி பண்ணிப்பீங்க. கோர்ட்டு வழக்கெல்லாம் நல்லாயிடும். பிள்ளைகளோட வழிகள் நல்லாக்க, பிள்ளைகளுக்கு அவங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டோம். அவங்களுக்கு சேலரி வரும், ஹைக்காகக்கூடிய நிலைமை, பொசிஷன் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இவங்க அதுக்கு நல்ல ஒத்துழைச்சி அதுக்கான வழி பண்ணக்கூடிய நிலைமைகள், சுபகாரியங்கள் வீட்டில் நடந்து நல்ல ஒரு புண்ணியத்தை தேடக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்பட்டோம். அது இல்லாமல் ஆலய வழிபாடுகள், வெளியூர் போகிறதுக்கு பயணங்கள் எந்த ஒரு தடையும் இருக்காது. தைரியமாக கிளம்பலாம். அது இல்லாமல் வீட்டு குழப்பங்கள், சண்டைகள், கணவன் ஹஸ்பண்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். செலவு முக்கியமாக குறையும். அதுக்கான வழிபாடு வருது. சுக்கிரன் நல்ல இடத்துல உட்காந்துருக்கான். செவ்வாய் 7ஆம் இடத்துல தான் திருமண தடைகள் நீங்கள் திருமணங்கள் நடக்கும். இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 7 நாட்ஸோட பாதிப்பு சின்னது இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்ல வழியில் இருப்பாங்க. ஸோ அதுவும் பர்டிகுலராக இந்த 1.5 மாதம் நல்லா இருக்குது. என்ன காரியம் வேணுமோ அதை வழி பண்ணிக்க. அது எல்லாமே சிவனோட வழிபாடு பண்ணாலும் இவங்க குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லது. புது வீடு, புது வாசல் எல்லாமே அமையும். அதாவது காரியங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தடை இல்லாமல் நடக்கக்கூடியது இந்த 1.5 மாதம் அப்படின்றத சொல்லுங்கள். சூப்பர் சார். 12 ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத அழகாக சொன்னீங்க.